மகர ராசி. சனி பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனாலவே எல்லா விஷயங்கள்லயும் உண்மையும், நேர்மையும் எதிர்பார்ப்பீங்க. நீங்களும் அப்படிதான். உண்மைக்கு புறம்பா ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. அது எவ்வளோ பெரிய தண்டனை நமக்கு கிடைச்சாலும் பரவால்ல. தப்புன்னு நடந்துருச்சு அப்படின்னாக்கா ஒத்துப்பீங்க. அதே மாரி ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னாக்கா, அத வந்து தட்டி கேட்கக்கூடிய ஆட்களாவும் நீங்களா தான் இருப்பீங்க. வாதாடுவதுல வல்லவர்கள். இவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க. மத்தவங்களையும் தப்பு பண்ண விட மாட்டாங்க. ஈஸியா மத்தவங்க பண்ற தப்ப அடையாளப்படுத்திருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே இவங்கள வந்து பல பேருக்கு புடிக்காது. ஐயோ! இவன் வேற வந்துட்டாங்கப்பா, இவ வேற வந்துட்டாப்பா. சும்மா நொய்யி நொய்யின்னு உண்மை, நேர்மைன்னு சொல்லிட்டு. இவகிட்ட எதையுமே சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாதிரி. இவங்க உண்மைய பேசுறது எப்படி தெரியுமா பேசுவாங்க? வெளிப்படையா பேசிருவாங்க. மத்தவங்க மனசு நோகுதோ நோகலையோ அத பத்திலாம் கவலையே கிடையாது. உண்ம வந்து வெளிப்படுத்தணும். இதனால பல பேருடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்கள எப்படி வச்சிருக்குன்னா, எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற ஒரு பொண்ணு. எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற ஒரு பையன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் தெரியும். அந்த உண்மைய பேசினா மட்டும் தான் இவங்களால திருப்தியா தூங்க முடியும், சாப்பிட முடியுங்கிறது. இவங்களுக்கு இந்த பொய், சூது, வாது இது எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு பொய் சொல்ல ட்ரை பண்ணா கூட ஈஸியா மத்தவங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்படி உண்மையாவும், நேர்மையாவும் இருக்காங்க மேடம். ஆனா ஏன் மகர ராசிக்காரருடைய வாழ்க்கை நிலை மட்டும் ரொம்ப கீழ இருக்கு? எல்லார்கிட்டயுமே வந்து அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஏன்னா ஒரு வாழ்க்கைங்கிற மாரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு கேட்பீங்க. காரணம் இதுதான். உண்மையா இருக்கீங்க. பொய், சூது, வாது இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கலியுகம் வந்துட்டு நெறைய நல்லத குடுத்துருக்கு. அப்ப நாங்களும் போய் பேசணுமா? சூதுவாது பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. என்ன பண்ணும்? அந்த மாதிரியான விஷயங்கள விட்டு தள்ளி இருக்கணும். இடம், பொருள் ஏவல் அறிந்து செயல்பாடு இருக்கணும். எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறத விட்டுட்டு, உங்களுடைய உண்மைய உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க உண்மைக்கு புறம்பா நடக்காதீங்க. ஆனா மத்தவங்க கிட்ட அதே உண்மை வேணுங்கிறத எதிர்பார்க்கிறதுனால தான் உங்களுக்கு தோல்விகள், அவமானங்கள், அசிங்கங்கள் நடந்துட்டு இருக்கு. எத்தன பேருக்கு நீங்க வந்துட்டு ஓடி, ஓடி உதவி பண்ணியிருப்பீங்க? ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிளா ஒரு பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு உடம்பு சரியில்லன்னு வைங்களேன். ஆளா போயிட்டு யார் என்னன்னு தெரியாது. ஆனா தூக்கி புடிச்சு பார்த்து செஞ்சு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லங்கிறப்போ, ஒரு வாய் கஞ்சி ஊத்த கூட ஆள் இருக்காது. அட அவள ஏங்க, இருக்கியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கூட ஆட்கள் கிடையாது. அப்ப நினைச்சிருப்பீங்க. நம்ம செத்து போனா கூட திரும்பி பார்க்க ஆள் இல்ல போல. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செஞ்சிருப்போம். அத ஆதங்கப்பட்டுருப்பீங்க. இப்படி உண்மையா இருக்கிற நீங்க உண்மைய எதிர்பார்க்கிறதுனால தான் இப்பவும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடிமட்டத்துல இருக்கு. இத உணர்ந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். உண்மையா உங்களுடைய உழைப்ப உங்களுக்கு பயன்படுத்துங்க. மத்தவங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. எத்தன நாள் புலம்பிருக்கீங்க மகர ராசிக்காரங்களே! அவனுக்கு செஞ்ச வேலை நான் எனக்கு பார்த்துருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன். என் புள்ள குட்டி நல்லா இருந்திருக்கும்னு நெனச்சிருக்கீங்கல்ல. அது இப்ப பண்ணுங்க. காலம் போனது போகட்டும். ஓகேங்களா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மகராசியோட வாழ்க்கை நிலை இப்படி தானே போயிட்டு இருக்கு. சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும். திரும்பவும் சொல்லாத. ஆமா கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு? தலைப்ப பார்த்திருப்பீங்களே! மறுபிறவி எடுக்கக்கூடிய மகர ராசி. ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை நிலையில ஒரு மாற்றத்த கொண்டு வந்தாச்சு. அதிசயம் நிகழப்போகுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உசிரே போனாலே மகர ராசி செய்யக்கூடாது. அது எந்த விஷயம்மா? சரிம்மா அந்த அதிசயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 9 நவகிரகங்களுமே எனக்கு சாதகமா இல்லன்னு தான் தோணுதும்மா. ஏதாவது நல்ல விஷயமா? யாரால எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நவகிரகங்களையே முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்த தனகாரகன், ஆயுள்காரகன் எல்லா விஷயத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இவர் பொறுத்தவரைக்கும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகறதுனால, இத்தன நாளா குரு பகவான் வக்ரகதியில இருக்கும்போது மகர ராசிக்காருக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல. இவரு வக்ர நிவர்த்தி ஆகறதுனால, அதாவது கட்டி போட்டு வச்சிருந்த ஆள கழட்டி விட்டா எப்படி இருக்கும்? குடுகுடுன்னு ஓடுவான் பாருங்கிற மாதிரி, மகர ராசியோட வாழ்க்கையில குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி குடுக்குறாரு. சொல்லப்போனா உங்க வாழ்க்கை நிலையே பொற்காலமா மாறப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா? சுருக்கமா பொது பலன்களா சொல்றேங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜீவகாரகன், தனகாரகன்னு போற்றப்படக்கூடிய இந்த குரு பகவான், உங்க ஜாதகத்துல நல்ல நல்ல இடங்கள பார்க்கிறாரு. இதன் காரணமா, வேற ஏதாவது கிரகங்களால உங்க ஜாதகத்துல பெரிய தோஷங்கள் இருந்தாலும், இந்த குரு பகவான் அதனால ஏற்படக்கூடிய கெடுபலன்களே உங்கள வந்து தாக்காம பாதுகாத்து நிக்கிறார். இரும்பு வேலி அமச்சுட்டாருப்பா. அரண் போட்டுட்டாரு. இனி ஒருத்தரும் உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. பணத்துக்கு குறைவு இருக்காது, புகழுக்கு குறை இருக்காது. நிறைவான வாழ்க்கையை அள்ளி கொடுக்கிறார். அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க. இப்ப விரிவா சொன்னா, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியினால நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும். எடுத்த வேலையில உரிய காலத்துல சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க.
அதுல வெற்றியும் அடைஞ்சிருவீங்க. அதே மாரி இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தையுமே இப்ப வந்துட்டு நீங்க சிறப்பா செஞ்சுருவீங்க. உங்கள எல்லாரும் சொல்லுவாங்க, "சோம்பேறி. நேர நேரத்துக்கு எந்த ஒரு வேலையும் பண்றதில்ல." இப்படிலாம் நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா, இனி மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்க செயல்பாடுகள் கனகச்சிதமா இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் வழியிலும் சரி, உறவுக்காரர்கள் வழியிலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்கப் போகுது. குறிப்பா, பணவரவு அதிகமா கிடைக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள தேடிக்கிட்டு வரும். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. தொழில் செய்ய நினைக்கிறீங்களா? அதுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் தேடிக்கிட்டு வரும். அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய காலமா இந்த குருபனுடைய வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு இருக்க போகுது. விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கைக்கூடி வரப்போகுது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லதா நடக்க போகுதுங்கிறத கொஞ்சம் சாம்பிள் மாரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப விரிவா பார்க்கலாமா? மகர ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா மந்தமான நிலை அப்படிங்கிறது மாற்றமாகுது. தெளிவா திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு கீழ வேலை பார்க்கிறவங்கள கூட அவருடைய மனசு உற்சாகத்துக்கும், தைரியத்துக்கும் நீங்க காரணகர்த்தாவா இருப்பீங்க. இன்பமா இருந்தாலும் சரி, அது துன்பமா இருந்தாலும் சரி, சமமா பார்க்கக்கூடிய உங்களுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்க போகுது. அதே மாரி உங்களுடைய வசீகரமான பேச்சு, மிடுக்கான நட, இதெல்லாம் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை பறைசாற்றக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு கிடைக்கணுங்கிறது கிடைக்காம போகாது அப்படின்ட்டு. அதே மாரி உங்க கிடைக்க வேண்டியது எல்லாமே தானாக உங்க கைக்கு வந்து சேரும். இதுவே கோர்ட்டு கேஸ் வழக்கு, சொத்து விஷயமோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தா, அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இல்லத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை வம்சம் விருத்தியாகும். குடும்பத்துல உற்றார் உறவுக்காரங்க அவங்களுடைய ஆதரவு முழுசா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கை அப்படிங்கிறது பலப்பட போகுது. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாமலும், பரபரப்பு இல்லாமலும் இருக்கணும். ங்களா? நான் ஒண்ணு விஷயம் சொன்னேன். தலைப்புல போட்டுருப்பேன். உசிரே போனாலும் இந்த விஷயத்த வந்து மகரம் செய்யக்கூடாதுன்னு. அதுல இதுதான் விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. அதே மாரி தவறு செய்றாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட கூட்டு சேரவே கூடாது. நாங்கலாம் அப்படிலாம் சேர மாட்டோம்மா." உண்மதான். அவங்கள திருத்திர்லான்னு கொஞ்சம் போய் சேர்றீங்க இல்லையா? அவங்கள தப்பு நான் செய்யவிடாம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அவங்க தப்பு செய்யறதுக்கு உங்கள பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? சோ அவங்கள விட்டு விலகிருங்க. ஓகேங்களா? இந்த 2 விஷயம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும். மகர ராசிக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்கிறது நிறைவா கிடைக்கும். அதே மாரி கடினமான உழைப்புக்கு நடுவே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதே மாரி யாருன்னே தெரியாதவங்க வந்து உதவி கேட்பாங்க. அவங்களுக்கும் அப்படியே ஓடி போய் உதவி செய்வீங்க. அதுவும் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றத்தை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. பண வசதிகள்ல எந்த குறையும் இருக்காது. கடினமான உழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு உயர்வுங்கிறது கடவுள் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. மனசோர்வு நீங்க போகுது. கடன் பிரச்சனை அடைய போகுது. உடல் நலத்திலயும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துல இருந்த மருத்துவ செலவுகள் குறையுது. உற்றார் உறவுக்காரங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசி பேசி பெருசு பண்ணியிருப்பாங்க. பெருசு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அதனுடைய செய்யக்கூடிய தொழில்ல அகலக்கால் வைக்காதீங்க. இருக்கக்கூடிய தொழில மட்டும் அப்படியே எப்படி மேம்படுத்துறதுங்க மட்டும் யோசிங்க. அதே கோயிலுக்குள்ளன்னு சொல்லிட்டு நெறைய விசேஷங்கள்ல, பூஜைகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். தர்ம காரியங்கள் செய்வீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அதே மாரி உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஏற்படுத அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது பேசியே தீர்த்துக் கொள்ள போறீங்க. குறிப்பா உறவுகள் எல்லாத்தையுமே புதுப்பித்து வச்சுப்பீங்க. இது உத்தியோக பணிகள்ல இருக்கிற மகர ராசிக்காரங்க, நீங்க கேட்ட கோரிக்கைகள மேலதிகாரிங்க பரிசீலனை பண்ணுவாங்க. பணியிடங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதே நேரத்துல மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் நீங்க செய்தாலும் சரி, பொறுமையோட செஞ்சு முடிக்கணும். பொறுப்போட செஞ்சு முடிக்கணும். இது செஞ்சா மட்டும் தான் எல்லா விதங்களையும் உங்களுக்கு திருப்தி உண்டாகும். அது ஒரு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரில பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஒத்துமை அதிகமாகும். புதுசா வியாபாரம் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அந்த முயற்சிகளுக்கு தானா உதவிகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரா இருக்கும். அதே சமயத்துல சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அதீத சிந்தனை வேணாம். ஏதாவது ஒண்ணு நடக்குதா அத அப்படியே விட்டுடுங்க. தன்னால சரியா போயிடும். அத கொண்டு வந்து மனசுல போட்டு யோசிச்சு, யோசிச்சு உங்களுடைய உடம்ப வந்து கெடுத்துக்காதீங்க. அதுமாரி விவசாய பணிகள பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும். கால்நடை வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். பால் வியாபாரம் நல்லா நடக்கும். அடுத்து அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் புதிய முயற்சிகள்ல மேன்மை அடைவீங்க. மேல் இடத்துக்கிட்ட ஆதரவு அதிகமா கிடைக்கும். புதிய பதவிகளை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. உங்களுடைய புகழும், செல்வாக்கும் உயரப்போகுது. தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளையும், அவங்களுக்கான உதவிகளும் செய்து மதிப்பு மரியாதையோட வலம் வர போறீங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பழைய ஒப்பந்தங்கள் இப்போ வந்து முடியும். சிரமங்கள் மறையுது.
கடினமா உழைப்பீங்க. ரசிகர்கள் மத்தியில ஆதரவு சிறப்பா இருக்கும். அனைத்து விஷயங்களையும் நல்ல விதத்துல செஞ்சு முடிச்சுப்பீங்க. அதே மாரி உங்களுடைய விடாமுயற்சினால சக கலைஞர்கள் கூட உங்கள வந்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள தேடி வரப்போகுது. அடுத்து பெண்மணிகள பொறுத்தவரைக்கும் கணவர்கிட்ட பாராட்டு உண்டு. குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். குடும்பத்துடைய ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவர்களை வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுத்துவீங்க. மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் படிப்புல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவும், உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நண்பர்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் சரிங்க. பொது பலன்களே வந்துட்டு ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்துல. இப்ப நம்ம தெளிவான நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. மகர ராசியில வீற்றிருக்கக்கூடிய உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் வெற்றி. குறிப்பா போட்டின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அதுல உங்க பக்கம் தான் வெற்றி. எப்படின்னா, அந்த குரு பகவானுடைய பார்வையினால உங்களுடைய பிரச்சனைகள் மாறியே போகுது. முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. பணவரவு அதிகரிச்சு குடுக்குறாரு. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது. குறிப்பா நினைச்சது எல்லாமே நிறைவேற போகுது. இவரை தொடர்ந்து வியாபாரத்திலயுமே, தொழில்லயுமே உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. இதே நேரத்துல குருவுடைய சாதகமான நாட்களை தொடர்ந்து சனி பகவானோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, உடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி குடுக்குறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதினா சனீஸ்வர பகவான். நினைச்சது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். தொழில்ல லாபம் அதிகமா கிடைக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறையுது. ராசி வந்து குரு பகவான் பார்க்கிறதுனால, தலைக்கு வந்த ஆபத்து எல்லாமே தலைப்பாகையோட ஓடி போகும். இவரை தொடர்ந்து ராகு சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் மறையுது. உடல்நிலையில சீராக இருக்கும். தொழில்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. கூலி வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறை, அரசாங்க துறை எந்த வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அதற்கேற்ற முன்னேற்றமும் இருக்கும். குறிப்பா தெய்வ அருள் கிடைக்குதுங்க. அடுத்த சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல நெருக்கடிகள் தீருது. தொழில் வேலையில உயர்வு உண்டாகுது. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது. இப்போ பொதுவா சொன்னோம்னா, இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். மகராசிக்காரங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவானும் சரி, ராகு கேதுவும் சரி, சூரிய பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி. இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, வாழ்க்கையில வளம் ஏற்படுது. பணவரவு அதிகமாகுது. குடும்பத்துல நிம்மதி நிலைக்குது. அது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, சனியும் குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுது. போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது. இழுபறியாக இருந்த செயல்பாடுகள் இப்ப வெற்றி அடைய போகுது. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் கூட கூலி வேலை செய்தாலும் சரி, எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, நெருக்கடிகள் விலகுது. டெம்பரரியா ஒரு வேலை பார்த்துட்டீங்களா? அது வந்து நிரந்தரமாக போகுது. அரசு வேலையில இருக்கும்போது பாதிப்புகள் விலகுது. விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்குது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது. பெண்கள பொறுத்திருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். திருமண வயதில் இருக்கிற பெண்மணிகளுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். உடல் பாதிப்புகள் நீங்குது. செல்வாக்கு உயருது. ஆல்ரெடி திருமணமான பெண்மணிகளுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட ஆதரவு அதிகமா கிடைக்கும். பொன் பொருள் சேரும். சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது. பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல மாணவர்கள் வந்து வெற்றி கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் பலித்தமாகுது. விரும்பி கல்லூரிகளில் இடம் கிடைக்குது. இதுவே அரசாங்க பணிக்காக முயற்சி செய்றீங்களா? இந்த வருஷம் கட்டாயம் உங்களுக்கு அரசு பணி நிச்சயங்க. அடுத்து உடல்நிலை பொறுத்தவரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. பரம்பரை நோயோ, தொற்று நோயோ. அதுல இருந்து முழுசா வெளிவர போறீங்க. இருந்தாலும் தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தினமுமே நடைப்பயிற்சி பண்ணுங்க. நன்மை கொடுக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் விலகுது. வெளி நபர்களால உங்க வாழ்க்கையில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை அதிகமா செலுத்துவீங்க. சேமிப்பு உயருது, சொத்து சேருது. சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. வீட்லயும் அடுத்தது சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்ங்க. ஆனதினமும் சிவபெருமானை, விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் மறையுது, சந்தோஷம் குடிகொள்ளும். நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்குங்க. அடுத்து திருவோணம் நட்சத்திரம். குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியினால செல்வாக்கு உயருது. இன்னும் சொல்லணும்னா, நினைச்சதை சாதிப்பீங்க. சாமர்த்தியமா செயல்படுவீங்க. அனைத்து விதங்கள்லயும் வெற்றி உண்டு. செல்வாக்கு உயருது. வாழ்க்கையில யோகத்தை தரக்கூடிய அமைப்புல குரு பகவான் வந்து உட்கார்றாரு. உடல் ஆரோக்கியம் சீராகுது. உற்சாகம் அதிகரிக்குது. உயர் பதவிகள், பொறுப்புகள் ஏற்பட போகுது. எதிரிகள்லாம் உங்ககிட்ட இப்ப பணிந்து போவாங்க. நீங்க மண்ணை எடுத்து கையில புடிச்சாலும் சரி, அது பொன்னாக மாறும். தடைப்பட்ட வருமானம் இனி உங்க கைக்கு வரத் தொடங்கும். முடங்கி போன முயற்சிகள் எல்லாமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நம்ப முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. இவரை தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்ன? சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு? இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல வருமானத்தில் இந்த நெருக்கடிகளை மறைய செய்யறாரு. குடும்பத்தில் இந்த குழப்பங்களை விலக்கி வைக்கிறார். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். குறிப்பா வருமானம் அதிகமாகறதுனால சேமிப்பு அதிகமாகுது. கெடுபலன்கள் எல்லாமே மறைந்து போகுது. அடுத்து ராகு சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள் எப்படி இருக்க? தொய்வான பணிகள் கூட இன்னைக்கு நடந்து முடியும். முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரம் வரும். வியாபாரம் தொழில லாபம் கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது. நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுது.
குறிப்பா தெய்வ பலம் கூடுதுங்க. பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. சிலர் கோயில் திருப்பணிகள முன்ன நின்னு நடத்தி குடுப்பீங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். இவரால உடைய அந்தஸ்து உயருது. சட்ட சிக்கல்கள் மறையுது. நெருக்கடிகள் விலகுது. உடல்நிலை மேம்பாடு அடையுது. வியாபாரம் தொழில்ல உயர்வை ஏற்படுத்தி வைக்கிறாரு. வேலை தேடுறவங்களுக்கு உங்க விருப்பங்களை நிறைவேத்தி வைக்கிறாரு. புதுசா தொழில் தொடங்குற முயற்சிகள்ல வெற்றி உண்டு. அரசியல்வாதத்திற்கு செல்வாக்கு உயருதுங்க. இது எல்லாத்தையும் தொடர்ந்து பொதுவா சொன்னோம்னாக்க, இந்த குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். வாழ்க்கை வளமாகறது மட்டும் இல்லாம, அதிர்ஷ்ட காத்து உங்கள நோக்கி வீச போகுது. வியாபாரத்துல முன்னேற்றம், தொழில்ல வளர்ச்சி, குடும்பத்துல மகிழ்ச்சி, அனைத்து நிலைகள்லயும் உயர்வு. சொத்து சேருது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். நோய் பாதிப்புகள் நீங்குது. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில பொறுத்தவரைக்கும் தடைகள் விலகி பணப்புழக்கம் அதிகமாகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது. வாடகை, லீஸ் இந்த மாதிரியான தொழில் செய்றவங்களுக்கு அந்த இடத்த சொந்தமா வாங்கிடுவீங்க. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆதரவு அதிகமா கிடைக்கும். இழுபறியான செயல்பாடு எல்லாமே இப்ப கடகடன்னு நடந்து முடியும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, அதிர்ஷ்டம் உண்டாகுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பொறுப்புகள் ஏற்பட போகுது. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது. அரசு வேலையில இருக்கவங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் இப்ப முடிவு கிடைக்க போகுது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. பதவி உயர்வு கிடைக்குது. பெண்கள பொறுத்தவரைக்கும் அஷ்டலட்சுமியுடைய ஆசீர்வாதம் உண்டாகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்குது. திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் ஏற்படுது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உயர்வான நிலை. அடுத்த கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் மேற்கல்வி எண்ணங்கள் நிறைவேறுது. மேற்படிப்புக்காக நீங்க மேற்கொள்கிற முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுது. விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்குது. அடுத்து உடல்நிலை பொறுத்திருக்கும். உடல் பாதிப்புகள், சங்கடங்கள் மறையுது. வைத்திய செலவுகள் கட்டுக்குள்ள வருது. ஆரோக்கியம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்து குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. விருப்பங்கள் பூர்த்தியாகுது. பொன் பொருள் சேருது. குழந்தை பாக்கியம் ஏற்படுது. பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி போகுது. குலதெய்வ அருள் சேருதுங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமா கிடைக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்ய நினைச்சது நிறைவேறும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். எல்லா விதங்கள்லயும் முன்னேற்றம். உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் என்ன பண்றாரு? அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாரு. பொன் பொருளை கொடுக்கிறாரு. பெயர் புகழ கொடுக்கிறாரு. உடல் சோர்வை நீக்கி வைக்கிறாரு. அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது. வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. விளையாட்டு முயற்சிகள் எல்லாமே ஆதாயத்தை ஏற்படுத்த போகுது. இவரை தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி எப்படி இருக்காரு? குருடைய சாதகமான நாட்கள்னா சனி பகவானால உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே மறையுது. வருமானம் எதிர்பார்த்தது போலவே இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது. சங்கடங்கள் மறைவதனால கூட்டுத்தொழில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலகி போகுது. அடுத்த ராகியத்துடைய சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல முயற்சிகள்ல வெற்றி. முடியாம போன விஷயம் கூட இப்ப முடிஞ்சு வரும். குறிப்பா வருமானத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்துல இந்த சங்கடங்கள் மறையுது. கேதுவினால உடல் பாதிப்புகள், வேலை பளு எல்லாமே சரியாகுதுங்க. இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார். முயற்சிகள்ல வெற்றியை பெற வைக்கிறார். நோய் தீருது. ஆரோக்கியம் மேம்படுது. வியாபாரம் தொழில்ல உயர்வை அடைய போறீங்க. அடுத்த பொதுவா சொன்னாக்க குரு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய எந்த நேரத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கிறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சியை நிலைக்க வைக்கிறார். அடுத்ததா தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில் இந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகுது. போட்டியாளர்கள் விலகி செல்றாங்க. இழுபறியாக இருந்த செயல்பாடுகள் இப்ப நிறைவேறுது. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது. அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல செல்வாக்கு உயருது. திருமண வயதுல இருந்து நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கையினுடைய ஆதரவும் அதிகமா கிடைக்குது. பொன் பொருள் சேருது. புதிய பொறுப்புகள் உண்டாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுது. தேர்வு முடிவுகள் எண்ணத்தை நிறைவேற்றி வைக்குது. மேற்கல்வி கனவுகள் நனவாகுது. விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்குது. இதுவே பொது தேர்வு போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அன்பர்களுக்கு அரசு வேலை கனவுகள் கூட இப்ப நனவாகுதுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. உடல் ஆரோக்கியம் சீராக தாங்க இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு நினைச்சுனாக்க தினமே யோகா பண்றது, தியானம் பண்றது, நடைபயிற்சி பண்றதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் தீருது. தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யமா இருக்க போறீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குது. பிள்ளைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்புல கவனம் செலுத்துவீங்க. பொன் பொருள் சேருது. சேமிப்பால புதுசா சொத்து வாங்கி போடுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் கருட பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்கும். நிலைத்த செல்வத்திற்கும் செல்வாக்கிற்கும் முருகப்பெருமான் துணை வருவார். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே சகல விதங்களையும் மகர ராசிக்காலுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட
தவிர்த்துடுங்க. மத்தபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். கடவுள் துணை.